ஓகே சார். இப்போ அந்த ஆடியோ லான்ச்ல கூட வந்துட்டு முத்தமழை பாட்டுக்கு அவ்ளோ பெரிய இது இருந்தது. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதிர்பார்ப்பு இருந்தது. தீயா, சின்மயா அவங்க பாடுறது தான் நல்லாயிருக்கு. தீய விட சின்மய் பாடுறது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த பாட்டு வந்துட்டு படத்துல வைக்காதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு வெறுப்பாயிடுச்சு. இதுக்காக தானடா நாங்க வந்தோம் அப்படின்ற மாரிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டு வைக்காததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? காரணம் மணிரத்னம் தான் சொல்லணும். என்ன காரணம்? ஆக்சுவலாக இல்லைங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குது. ம். ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எப்போ இந்த பாட்டு வரும், எப்போ இந்த பாட்டு வரும், ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ம். ரொம்ப பேர் முணுமுணுத்துட்டே போனாங்க, என்னையா அந்த பாட்டு இல்லாமல் போயிடுச்சு படத்தில் அப்படின்ட்டு. இந்த குரல் வந்து எப்படி மணிரத்னத்தை எட்டாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பாட்டு அந்த சின்மயி மேடையில் பாடின பிறகு எல்லா இடங்கள்லையும் அதை பற்றி தான் டாக்கு. கண்டிப்பா. சோசியல் மீடியாலாம் அந்த பாட்டை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்கணுங்கிற உணர்வு முதல்ல அவருக்கு வந்திருக்கணும். ஒருவேளை ஒரு ஏற்கனவே வேணான்னு நினச்சிருந்தா கூட, என்னப்பா அந்த பாட்டை இப்படி கொண்டாடுறீங்க, கொண்டா பாட்டை ரெடி பண்ணி கொண்டா, தூக்கி எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணு இந்த பாட்டை அப்படின்னு சொல்கிறவர் தான் சரியான டைரக்டராக இருக்க முடியும். அவங்க தான் கலெக்ஷனை பற்றி யோசிக்க முடியும். பட் இவர் இருக்கிற பாட்டையும் தூக்கி விட்டு படத்தை காமிச்சாருன்னா அது மக்களை என்னவா நினைக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் மக்களை மதிப்பவர் தான் சிறந்த கலைஞராக இருக்கும். நம்ம குடுக்கறத தானே பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்படி நினைக்கக்கூடாது இல்லை. அது வந்து மணிரத்னம் நிஜமாக ஒரு மேலே கோபமே வருது. ஓகே சார். இப்போ இந்த பாட்டு இல்லை, படமும் வந்து சரியில்லை. இப்போ நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படின்னும்போது படம் போட்ட காசை எடுக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நிலவரம் தெரிஞ்சிருக்கும், வருமா வராதா அப்படின்னு. இல்லை, அவங்க நான் தியேட்டருக்களே ப்ராஃபிட் தான். ஆக்சுவலாக தியேட்டரில் வந்து பணம் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது தனி. அது ஓடாமலே படம் ரிலீஸ் ஆகாமலே அவங்களுக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட். ஓகே. அது வந்து ஒரு 70 கோடி 80 கோடி டேபிள் ப்ராஃபிட்டே பண்ணிட்டாங்க. ஓகே. என்னென்னா இந்த சேட்டலைட்டு, ஓடிடி, இன்னும் பல ஏரியாலெலாம் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து தியேட்ரிக்கல்ங்கிறது ஒரு தனி கலெக்ஷன். அது எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட்டு அவங்க எதிர்பாராத அளவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.